நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதமற்றவர் என ஒரு வாரத்தில் சான்று வழங்குமாறு சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் பார்த்திபன் தாக்கல் செய்த மனுவில் 1958 ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்த தனக்கு பிறப்பு சான்று இல்லை எனவும், பழைய SSLC படிப்பை முடித்த பின் சான்றுகளை பெறவில்லை என்றும், தனது சாதி மதத்தை தெரிவிக்கும் பிறப்புச் சான்றோ கல்விச் சான்றுகளோ தன்னிடம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சாதி, மதம், மொழி அடிப்படையிலான பிளவுகள் தேச ஒற்றுமைக்கு பாதிப்பானது என்பதால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ சாதி மதமற்றவர் என சான்று வழங்கக் கோரி வேளச்சேரி வட்டாட்சியருக்கு விண்ணப்பித்ததாகவும், அந்த விண்ணப்பம் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பணிகள் காரணமாக தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க இயலவில்லை என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருவதால் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி M. தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது, ஒரு வாரத்தில் நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதமற்றவர் என சான்று வழங்குமாறு சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.